ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணாங்க. நாங்கள் வந்து திருப்பி சொல்லுவோம்னு சொன்னாங்க. ஆனால் நைட்டு வெட்டிட்டு இருக்காங்க. பாதி தான் வெட்டியிருக்காங்க. இன்னும் மீதி அப்படியே தான் வச்சுருக்காங்க. நான் வச்ச மரமே எனக்கு வருது. இது 3 பேர் சேர்ந்து வச்சான். அது ஒருத்தர் 2 பேருமே உயிரோட இல்லை. எல்லாம் வயசானவங்க இறந்துட்டாங்க. ஓகே, நான் அந்த பக்கம் ஏதாச்சும் மரம் வைக்க ஐடியா இருக்கா? வெட்டிட்டு அப்லோடு கொடுத்தாங்கன்னா வைக்கலன்னா நான் ஏதாவது ஒரு மரம் வந்து நட்டு வைப்பேன், வளரும். டீ வச்சு பசங்களை படிக்க வச்சுருக்கோம். நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம். எங்கள் செலவு கரெக்டாக இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது. வேறு ஏதாவது தொழில் தெரியாது. அதனால் இதை வச்சு வணக்கம் அண்ணா. சொல்லுங்க. உங்க நேம்? குமார். இந்த மாதிரி டீ கடைலாம் வச்சிருக்கீங்க. எத்தனை வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க? ஒரு 17 வருஷமா வச்சிருக்கேன். 17 வருஷமா வச்சிருக்கீங்க. இந்த டீ கடை வச்சு எப்படி உங்க ஃபேமிலி ரன் பண்றீங்க? டீ கடை வச்சு பசங்களை படிக்க வச்சிருக்கோம். நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம். எங்கள் செலவு கரெக்டாக இருக்குது. வேற எதுவும் நீங்க வேலை பார்க்கறது இல்லையா? வேறு எதுவும் இல்லை. எங்களுக்கு சாப்பாடு இந்த டீ மட்டும்தான். சரி, ஓகே. இப்போ மெட்ரோக்காக இந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. இந்த மரம்லாம் இருக்கும்போது உங்களுக்கு நிழலா இருந்தது, கடைக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் கடை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் பாதி தான் வெட்டியிருக்காங்க. இன்னும் மீதி அப்படியே தான் வச்சுருக்காங்க. அவங்க அது திருப்பி கொஞ்சம் நாளில் வளர்ந்துடும். அது எப்படியும் ஒரு வருஷத்துக்குள்ளே அது வளர்ந்துடும். சரி, ஓகே. நான் இந்த டீ கடையை வச்சு எப்படி ஃபேமிலி ரன் பண்றீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வரும் உங்களுக்கு? ஒரு நாளைக்கு வியாபாரத்தை பொறுத்து ஒரு நாளைக்கு 500 வரும், ஒரு நாளைக்கு 700 வரும், ஒரு நாளைக்கு 800 வரும். அங்கே கூட்டம் வரதை பொறுத்து தான். இங்கே வருமானம் வந்து இதை வச்சு தான் பசங்களாம் படிக்க வச்சுருக்கேன். பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிறா, 3rd இயர். பையன் வந்து 1st இயர் படிக்கிறான். அவங்கள இதை வச்சு தான் நாங்களும் சாப்பிட்டுட்டு எல்லா செலவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டீ கடை மட்டும்தானா? டீ கடை பக்கத்தில் லஞ்ச் கடை, சாப்பாடு கடையை மதியானத்தில் மட்டும் யூஸ் போடுவோம். மார்னிங் இல்லை, மதியம் மட்டும்? மதியம் மட்டும்தான் போகும். சரி, அந்த அமௌண்ட்டே வச்சு எப்படி உங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறீங்க? போதுமானதாக இருக்கா? கஷ்டமாக தான் இருக்குது. வேறு ஏதாவது தொழில் தெரியாது. அதனால் இதை வச்சு. சரி, ஓகேண்ணா. நீங்கள் எல்லாம் சொன்னீங்க என் ஃபேமிலி நான் டீ கடை வச்சு தான் ரன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இந்த டீ கடை வச்சு உங்கள் பொண்ணு அந்த அளவுக்கு என்ன படிக்க வச்சுருக்கீங்க உங்கள் பொண்ணை? பிகாம் பிபிஏ படிக்க வச்சுருக்கேன். பிபிஏ. உங்கள் பையன்? எங்கள் பையன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் 1st இயர் படிக்கிறார். அப்படியா? சரிண்ணா, சூப்பர்ண்ணா. சரி, ஓகே. மழை காலத்துலலாம் எப்படி சிரமமாக இருக்காது அந்த டைமில்? காலத்தில் சிரமமாக தான் இருக்கும். மேலே ஏதாவது தார்பாய் ஏதாவது போட்டு கட்டி வியாபாரம் பண்ணிட்டு. கூட்டம் வருமா அந்த டைம்லையும்? வரும். அந்த சில பேர் வருவாங்க. ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க. நம்ம கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. அதனால வருவாங்க. நாங்கள் லஞ்ச் 50 ரூபாய்க்கு கொடுக்குறதுனால, சைடிஸோட 50 ரூபாய்க்கு கொடுக்குறதுனால ஜனம் ஓரளவுக்கு வருவாங்க. அப்போ டீயில் எத்தனை ஃபெஷல் வச்சுருக்கீங்க? டீயில் ஃபெஷல் ஏதாச்சும் இருக்கா? டீயில் ஃபெஷல் எதுவும் கிடையாது. எல்லாத்துலேயும் 12 ரூபா வைக்கிறாங்க. நான் 10 ரூபா வைக்கிறேன். அவ்வளோதான். இஞ்சி டீ போட்டு கொடுப்போம். ஏலக்காய் எப்பவுமே டீயில் போடுவோம். அந்த மாதிரி தான் மட்டும் வியாபாரம். சரி, ஓகேண்ணா. இந்த மரங்கள் எல்லாம் வெட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னாங்களே இந்த மரம்லாம் வெட்ட போகிறோன்னு? ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணாங்க. நாங்கள் வந்து திருப்பி சொல்லுவோம்னு சொன்னாங்க. ஆனால் நைட்டு வெட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இப்போ வெயிலாக இருக்குது. இப்போ காலப்போக்கில் அதுவும் வளர்ந்துடும். மெட்ரோவில் கிளியரேஷனா கொஞ்சம் நிழல் கிடைக்கும். மெட்ரோ வரது யூஸ்ஃபுல் தானே? யூஸ்ஃபுல் தான். எல்லாருக்கும் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். இப்போ டிராஃபிக் ஆகாமல் இருக்கும். ஆனால் என்ன, இந்த மரங்கள் எல்லாம் இருக்கும் போது இப்போ நம்ம வெயில் அடித்தா கூட இந்த நிழலில் வந்து நிற்சுப்போம். ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு வேணும்னா பண்ணி தானே ஆகலாம். அது பாதி தான் வெட்டியிருக்காங்க. அப்போ கூட இன்னும் கொஞ்சம் வளர்ந்துடும். அது ஒரு 6 மாதத்துக்குள்ளே வளர்ந்துடும். நீங்கள் ஏதாச்சும் உங்கள் கடை வேறு வச்சுருக்கீங்க. நீங்கள் உங்கள் நிழலுக்காக, உங்கள் கடை நிழலுக்காக ஏதாச்சும் மரம் வைக்க ஐடியா இருக்கா? அரச மரம் வச்சுருக்கேன். அரச மரம் வச்சுருக்கீங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வச்சிங்க? 17 வருஷத்துக்கு முன்னாடி வச்சேன். நான் கடை 17 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, நான் இந்த மரம் தான் நீங்கள் வச்சதா? நான் வச்சது. ஆமாம், 17 வருஷம் ஆகுது. 17 வருஷம் குச்சி மாதிரி வச்சேன். நாங்கள் அது வளர்ந்துருச்சு. இப்போ எவ்வளோ பெரிய மரமாக அழகாக வளர்ந்துருக்கு. அதனால எனக்கும் கொஞ்சம் நிழல் கிடைக்குது. நான் வச்ச எனக்கு நான் வச்ச மரமே எனக்கு வருது.
இது 3 பேர் சேர்ந்து வச்சோம். அது ஒருத்தர் 2 பேருமே உயிரோட இல்லை, எல்லாம் வயசானவங்க இறந்துட்டாங்க. சரி ஓகே, நான் அந்த பக்கம் ஏதாச்சும் மரம் வைக்க ஐடியா இருக்கா? வெட்டிட்டு அப்ரூவ் கொடுத்தாங்கன்னா வைக்கலன்னா நான் ஏதாவது ஒரு மரம் எடுத்துன்னு வந்து நட்டு வைப்பேன், வளரும். அதை தவிர வேற ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களாண்ணா? எங்களுக்கு எந்த கார்பரேஷன்லேருந்து யாரும் இந்த தொல்லையும் கொடுக்காம இருந்தால் நாங்கள் பண்ணுங்க, எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இதில் வர வருமானத்தை வச்சு தான் நாங்களே பிழைக்கிறோம். ஒரு நாளைக்கு கடை போட்டால் தான் எங்களுக்கு சாப்பாடு, அந்த சூழ்நிலை தான் இருக்கும். சாப்பாடு வச்சிருக்குன்னு சொன்னீங்க, என்னென்ன வெரைட்டி சாப்பாடுலாம் வச்சிருக்கீங்க? வெரைட்டிஸ்லாம் இல்லைம்மா, ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், எக்ஸ்ட்ரா சைடிஷ்க்கு வந்து ஒரு மீன், ஒரு முட்டை இல்லை ஒரு கருவாடு ஏதாவது ஒன்று நான் ஃப்ரீயாக வச்சுருவேன் சார். ஃபுல் அன்லிமிட்டெடு. மழை டைம்லயும் இந்த கடை வச்சிருப்பீங்களா? மழை கொஞ்சமாக இருக்கும்போது வந்து செஞ்சு வைப்போம். மழை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் இங்கே இருக்க முடியாது. அப்போ உங்களை நம்பி நிறைய பேர் வரலாம். வரலாம், நம்பி வரலாம், கண்டிப்பாக வரலாம். ரெகுலராக இருக்கும். ஒயிட் ரைஸ், தக்காளி சட்னி, மீன் வறுவல், கோஸ் பொரியல், சாம்பார், மீன் குழம்பு, ரசம், அப்பளம் எல்லாமே கொடுத்துருவோம் 50 ரூபாய்க்கு. எல்லாம் இது எல்லாமே சேர்த்து 50 ரூபா மட்டும்தானா? 50 ரூபா, எல்லாமே சேர்த்து 50 ரூபா. டைம் இப்போ 12லேருந்து 3:30 வரைக்கும் இருக்கும். 3:30 வரைக்கும் இருக்கும். கன்ஃபார்மாக இருக்கும். டீ கடை மட்டும் காலைல இருந்து நைட் ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்கும். ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்கும். நாங்கள் 2 பேர் தான் இங்கே இருக்கோம். ஓ, நீங்க 2 பேர் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் 2 பேர் வச்சு. உங்க ஒய்ஃப் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்க? அவங்க 10th படிச்சிருக்காங்க. அவங்க தான் அந்த கடைக்கு முதலாளி.